தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். ஒரு வாழ்க்கையில் நல்லது நடக்க வேண்டும் என்று சொன்னால் நல்லதை சொல்ல வேண்டும், நல்லதை செய்ய வேண்டும். அந்த அடிப்படையில் இன்றைக்கு 17/4/2016 ஞாயிற்றுக்கிழமை மகம் நட்சத்திரம் இரவு 10:26 வரை, பிறகு பூரம் நட்சத்திரம். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து 27 நட்சத்திரங்களுக்கும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய தெய்வங்கள் என்று சொல்லி நான் முன்னதாகவே உங்களுக்கு சொன்னேன். அந்த அடிப்படையில் இன்றைக்கு பரணி நட்சத்திரத்துக்கு உரிய தெய்வம் எது? அசுவதிக்கு உங்களுக்கு சரஸ்வதி தேவின்னு சொன்னேன். சரஸ்வதியினுடைய அழகான படத்தை, நின்ற கோலத்து படத்தை இல்லத்து பூஜை அறையிலே வைத்துக் கொண்டிருந்தால் உங்கள் அறிவாற்றல் பெருக்கிடும். கல்வியிலே நீங்கள் நல்ல தேர்ச்சி பெற்றவர்களாக விளங்குவீர்கள். உங்கள் புகழ் உலக புகழ் பெற்ற அளவுக்கு வந்துவிடும். அந்த அடிப்படையிலே தான் அசுவதிக்கு உரிய தெய்வத்தை பற்றி சொன்னேன். பரணிக்கு என்று எடுத்துக்கொண்டால் துர்கா தேவி. துர்க்கை என்று சொல்கிறோம். வாழ்க்கை வளம் பெற துர்க்கை வழிபாடு நமக்கு தேவை. ஒவ்வொரு கோயிலுக்கும் போற போது சண்டீஸ்வரருக்கு பக்கத்துல துர்க்கை இருக்கும். இப்ப பிள்ளையார்பட்டிங்கிற ஊருக்கு போனீங்கன்னா அங்கே விஷ்ணு துர்க்கை இருக்கும். அது மாதிரி இந்த துர்க்கை வழிபாடு இருக்கே, துர்க்கையை வழிபடுகின்ற பொழுது செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமைகளில் ராகுகால நேரத்தில் இப்ப ரொம்ப பேர் வழிபடுறாங்க. நம்ம ராகுகாலம் அப்படின்னு இல்லை, எந்த காலத்தில் வேண்டுமானாலும் வழிபாடு செய்யலாம். அதற்கு வழிபடுகின்ற பொழுது செவ்வரளிப்பூ அல்லது செம்பருத்தி இப்படி சிவப்பு வண்ண பூக்களாலே அலங்கரித்து அதை வழிபாடு செய்தால் பலன்கள் நமக்கு அதிகமாக கிடைக்கும். புளியோதரை நைவேத்தியமாக போடுவது நல்லது. சிவப்பு வண்ண ஆடைகளை அதற்கு அணிவித்து நம்முடைய கோரிக்கைகளை சொல்ல வேண்டும். துர்காஷ்டகம் இருக்கு, அதை படித்து வழிபாடு செய்யலாம். பரணி நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் துர்க்கை வழிபாட்டை மேற்கொண்டால் அவர்கள் தரணி போற்றுகின்ற வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள இயலும். அதே போல பரணிக்கு அடுத்தது வரக்கூடியது கார்த்திகை நட்சத்திரம். கார்த்திகையிலே பிறந்தவர்களுக்கு உள்ள அதிதேவதையாக உள்ளவர், அதிர்ஷ்டம் தரும் தேவதை எது அப்படின்னா கார்த்திகை முருகப்பெருமானுக்கு உகந்த நட்சத்திரம். முருகப்பெருமானை வழிபாடு செய்யலாம். அது குழந்தை வடிவத்தில் உள்ள முருகனாகவும் இருக்கலாம், குமரன் வடிவத்திலும் இருக்கலாம், வள்ளி தெய்வானையோடு கூடியதாகவும் இருக்கலாம். குடும்பஸ்தர்களாக இருப்பவர்கள் வள்ளி தெய்வானையோடு கூடிய அந்த முருகப்பெருமான் படத்தை வைத்திருப்பது நல்லது. அது மட்டுமல்ல, அந்த கார்த்திகைக்கு அக்னியை வழிபடுவதும் நல்லது. அக்னி வழிபாடும் அதற்கு ஒரு நல்ல வழிபாடாக சொல்கிறார்கள். அதனாலேதான் ஹோமங்கள் வைக்கின்ற பொழுது அக்னியிலே எல்லாம் சமர்ப்பிக்கின்றார்கள். ஆகையினாலே அந்த கார்த்திகை நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் கார்த்திகை அன்றைக்கு முருகப்பெருமானை வழிபாடு செய்ய வேண்டும். அந்த முருகப்பெருமான் இருக்கும் இடங்கள் ஏராளமாக இருக்கின்றன. எல்லா சிவாலயத்திலும் இருக்கிறது. செல்வ முத்துக்குமரன் என்று வைத்தியநாதர் கோயிலே இருக்கிறது, வைத்தீஸ்வரன் கோயிலே. அதற்கு பெயரே செல்வ முத்துக்குமரன். அந்த செல்வ முத்துக்குமரன் படத்தை நீங்கள் உங்கள் இல்லத்திலே வைத்துக் கொண்டால் செல்வ செழிப்போடு வாழ இயலும். அதுக்கு அடுத்து வரக்கூடிய ரோகிணி நட்சத்திரம். ரோகிணியிலே பிறந்தவர்களுக்குரிய தெய்வம் என்ன என்று சொன்னால், ரோகிணியிலே பிறந்தவன் கண்ணபிரான். ஆவினி ரோகிணி அஷ்டமிதனில் அவதரித்தானடி கண்ணன் என்பார்கள். கண்ணன் பிறந்தது ஓரிடம், வளர்ந்தது ஓரிடம். கண்ணனுடைய அந்த படத்தை, அவன் வெண்ணெய் உண்ணுகிற படத்தை வைத்துக் கொள்ள வேண்டும். புல்லாங்குழல் பக்கத்திலே இருக்கும். வெண்ணெய் உண்ணும் படத்தை வீட்டிலே வைத்துக் கொண்டால் அதன் மூலமாக நமக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும். அது மட்டுமல்ல, அந்த கண்ணனுடைய படத்தை வைத்து வழிபடுவதோடு கண்ணன் இருக்கும் ஆலயங்களுக்கும் சென்று வழிபடலாம். அதற்கு பிறகு ரோகிணிக்கு பிரம்மாவும் அதிதேவதையாக விளங்குகிறது. எனவே கோவிலில் இருக்கக்கூடிய பிரம்மபுரீஸ்வரர், பிரம்மாவையும் நீங்கள் வழிபாடு செய்யலாம். அப்படி வழிபாடு செய்கின்ற பொழுது நட்சத்திர அடிப்படையிலே நீங்கள் வழிபாடு செய்தால் உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும் என்ற கருத்தை தெரிவித்து இந்திய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, நினைத்தது நிறைவேறி நிம்மதி காணும் நாள். நீடித்த நோய் அகலும். நிகழ்கால தேவைகள் பூர்த்தியாகும். வாங்கல் குடுக்கல்கள் ஒழுங்காகும். வருமானம் போதுமானதாக இருக்கும். அரசியல்வாதிகளால் உங்களுக்கு நன்மை கிடைக்கப் போகின்றது. ரிஷபராசி நேயர்களே, பதவி உயர்வுக்கு உங்கள் பெயர் பரிசீலிக்கப்படும் நாள். இன்றைக்கு பத்திரப்பதிவில் இருந்த தடைகள் அகலும். சொத்து வாங்கும் முயற்சியில் ஆர்வம் காட்டுவீர்கள். சொந்தங்களின் பாராட்டுகளையும் பெறப் போகின்றீர்கள். ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்தும் நாள் இந்த நாள். மிதுனராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் தொல்லை தந்தவர்கள் எல்லையை விட்டு விலகும் நாள். துணையாக இருப்பவர்கள் தோள் கொடுத்து உதவுவார்கள். துணிந்து சில காரியங்களில் முக்கிய முடிவெடுப்பீர்கள். தொலைபேசி வழி தகவல் உங்களுக்கு நன்மை தருவதாக இருக்கும். உத்தியோக மாற்றங்கள் ஒரு சிலருக்கு உறுதியாகலாம். கடகராசி நேயர்களே, விட்டுப்போன வரன்கள் மீண்டும் வந்து சேரும் நாள். விடிகாலையிலேயே வரவும் வந்து சேரும். விஐபிக்கள் வீடு தேடி வருவர். எதிரிகள் விலகுவார்கள். வருங்கால நலன்கிறது எடுத்த முயற்சிகளில் அனுகூலங்கள் கிடைக்கும். வியாபார விரோதங்கள் விலகும். சிம்மராசி நேயர்களே, செல்வாக்கு மேலோங்கும் நாள். செயல்பாடுகளில் வெற்றி உண்டு. பங்குதாரர்கள் உங்கள் பண தேவைகளை பூர்த்தி செய்வார்கள். பரிகாரம் வழிபாடுகளில் உங்கள் கவனம் செல்லும். கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கு கடல் தாண்டும் முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் நாள்.
இன்றைக்கு தட்டிச் சென்ற வாய்ப்புகள் தானாக வந்து சேரும். தடைக்கற்கள் எல்லாம் படிக்கற்களாக மாற்றிக்கொள்வீர்கள். பொருளாதார நிலை உயரும். தொழில் முன்னேற்றம் கருதி எடுத்த முயற்சிகளிலும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். துலாம் ராசி நேயர்களே, இல்லம் தேடி இனிய தகவல் வந்து சேரப்போகின்றது. இயல்பான வாழ்க்கையில் இன்றைக்கு விரயங்கள் குறையும். வாழ்க்கை தேவைகள் பூர்த்தியாகும். திருமண முயற்சிகளில் இருந்த தடைகள் அகலும். பயணத்தால் பலன் கிடைக்கும் நாள். பக்கத்தில் இருப்பவர்களின் பாராட்டு மழையில் நனையப் போகின்றீர்கள். செல்வாக்கு மேலோங்கும் இந்த நாளில் கிழமை ஞாயிறு என்பதால் சிவாலயம் சென்று சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொள்ளுங்கள். சிந்தை மகிழ உங்களுக்கு வாய்ப்புகள் கைகூடி வரும். விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கு வெற்றி செய்திகள் வீடு வந்து சேரும் நாள். ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டு உள்ளம் மகிழப் போகின்றீர்கள். உடல் நலம் சீராகும். பாகப்பிரிவினைகள் சுமூகமாக முடியும். இடமாற்றம் வீடு மாற்றங்களால் இனிய மாற்றங்கள் வந்து சேரலாம். உடன்பிறப்புகள் உங்களுக்கு உதவிக்கரம் நீட்டுவார்கள். கடன் சுமை பாதிக்கு மேல் குறையும். தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் கூட்டு முயற்சிகளில் லாபம் கிடைக்கும் நாள். கொடுக்கல் வாங்கல்கள் திருப்திகரமாக இருக்கும். குடும்ப முன்னேற்றம் கருதி எடுத்த முயற்சிகளிலும் வெற்றி உண்டு. சுப செலவுகள் அதிகரிக்கும். மங்கள ஓசை மனையில் கேட்பதற்கான வழியும் பிறக்கும். மகர ராசி நேயர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். எது செய்தாலும் யோசித்து செய்வது நல்லது. பொறுமையோடு செயல்பட்டு பெருமை காண வேண்டிய நாள் என்று கூட சொல்லலாம். பொறுப்புகள் சொல்வதை தவிர்ப்பதுதான் நல்லது. பணப்பொறுப்புகள் யாருக்கேனும் சொல்லியிருந்தால் அதனால் சிக்கல்கள் வரலாம். தொழிலில் பங்குதாரர்களால் ஏமாற்றங்களை சந்திக்கவும் நேரிடும். எனவே தொழிலிலும் உங்களுக்கு கூடுதல் விழிப்புணர்ச்சி தேவை. வந்த வரன்கள் வாயிலோடு நின்றுவிட்டு திரும்பி சென்று விடலாம். என்ன இருந்தாலும் 2 நாட்கள் நீங்கள் முயற்சிகளில் உங்களுக்கு தடைகள் ஏற்படத்தான் செய்யும். தடைகள் அகல. மகம் நட்சத்திரம் என்பதால் சூரிய வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். சுகங்களும் சந்தோஷங்களும் வந்து சேரும். கும்பராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் கல்யாண வாய்ப்புகள் கைகூடும் நாள். கவலைகள் விலகும். கட்டிடப் பணியில் இருந்த தொய்வுகள் அகலும். நட்பு வட்டம் விரியும். நண்பர்கள் நல்ல தகவல்களை கொண்டு வந்து சேர்ப்பார்கள். மருத்துவ செலவுகள் குறையும். கேது பலத்தால் ஞானம் விருத்திக்கும். படிப்பிற்காக எடுத்த முயற்சிகளில் நீங்கள் வெற்றி காண்பீர்கள். என்ன இருந்தாலும் இடமாற்றம், ஊர் மாற்றம், வீடு மாற்றம், வாகன மாற்றம் என்ற மாற்றங்களில் ஏதேனும் ஒரு மாற்றத்திற்கான அறிகுறிகள் தென்படும் நாள் இந்த நாள். மீனராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் விலகிச் சென்ற சொந்தங்கள் விரும்பி வந்து சேரும் நாள். வியாபார விரோதங்கள் விலகும். விடிகாலையிலேயே உங்களுக்கு நல்ல தகவல் வந்து சேரும். அந்நிய தேசத்திலிருந்து கூட ஒரு சிலருக்கு அழைப்புகள் வந்து சேரலாம். பாகப்பிரிவினைகள் சுமூகமாக முடியும். ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. இந்த நாளை மேலும் இனிய நாளாக அமைத்துக் கொள்ள நீங்கள் சிவாலய வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.